நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது நெக் ரவுண்டு. நெக் ரவுண்டு தான் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ப்ராப்ளம் வரும் சரிங்களா. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஷோல்டர் லூஸ் வரும் சரிங்களா. அதை கொஞ்சம் கவனமாக வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த கொக்கிப்பட்டி சைட்லேருந்து இந்த மாதிரி டேப் வச்சுக்கோங்க சரிங்களா. இது நேராக வச்சுட்டு இந்த கார்னர் எந்த இடத்துல கரெக்டாக வந்து மார்க்கிங் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக டேப்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் சரியாக வச்சுக்கோங்க. ஸ்கேலை இப்படி நகர்த்தி கிராஸாக வைக்கக்கூடாது, சரியாக நேராக வச்சுக்கோங்க. வைக்கும் பொழுது நம்மளுக்கு கரெக்டாக 2.5 இன்ச் இருக்குது. அப்போ 2.5 இன்ச்சு தான் இந்த ப்ளவுஸ்க்கு வச்சுருக்காங்க அது. ஸோ நான் வந்து 2.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக் விட்த்து 2.5 தான் இதில் இருக்குது, பட் 2.25 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா நான் 2.25 3 இன்ச்சுக்கு பதிலாக 2.25 இன்ச் தான் மார்க் பண்ண போகிறேன். இதில் வந்து 3 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா. நான் வந்து 2.25 இன்ச் தான் மார்க் பண்ண போகிறேன். ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ளவுஸ் கட்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ப்ளவுஸ் கட்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம அளவு ப்ளவுஸில் எப்படி அளவுகள் எடுக்கணும், எப்படி நம்ம லைனிங்கில் மார்க் பண்ணி கட் பண்ணணும், அடுத்து நெக் லைனில் எப்படி கேன்வாஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம் சரிங்களா. இதுதான் வந்து அளவு ப்ளவுஸ், நம்ம லைனிங்கில் தான் வந்து மார்க் பண்ண போகிறோம் சரிங்களா. இது பார்த்திங்கன்னா சாரியில் பார்த்திங்க அப்படின்னா இந்த சாரியில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இதுதான் முந்தி பாகம் சரிங்களா. இது வந்து நம்மளோட அட்டாச் ப்ளவுஸ் சரிங்களா. ஃபர்ஸ்ட் வந்து லைனிங் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து மெயின் கிளாத் வந்து கட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அளவு ப்ளவுஸில் எப்படி அளவுகள் எடுத்து லைனிங்கில் மார்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். எப்போவுமே பார்த்தீங்கன்னா லைனிங் வந்து நினச்சி, அதாவது காட்டனாக இருந்தது அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் நினச்சி காய வச்சு நீட்டாக அது மாதிரி அயன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சுருக்கங்கள் இல்லாமல் நம்மளுக்கு நேராக இருக்கும், அதாவது சிங்க் ஆகாமல் இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா சிங்க் ஆகாமல் இருக்கும் சரிங்களா. இதுக்கு நான் வந்து 1 மீட்டர் 15 பாயிண்ட் வந்து கிளாத் எடுத்திருக்கேன். நீங்கள் ஸ்லீவுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் சரிங்களா. இதுவே ஷார்ட் ஸ்லீவ் அப்படின்னா கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கலாம். ஸ்லீவோட லென்த் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 1.25 மீட்டர் கூட எடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ரா எட்ஜ் முன்ன பின்ன இருக்குங்கிறதுனால ஒரு லைன் போட்டு கட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, அளவு ப்ளவுஸ் வந்து நம்ம கையில் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் என்ன அளவுகள் வந்து ப்ளவுஸோட ஹைட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் எப்பவுமே பாருங்க, இந்த டாட் இருக்குது பார்த்தீங்களா, கீழ்ப்பக்கம் டாட்லேருந்து மேல் பக்கம் இந்த ஷோல்டர் சரியா சென்டர் ஷோல்டர்லேருந்து கீழ்ப்பக்கம் இந்த டாட் வரைக்கும் கரெக்டாக வந்து எடுத்துக்கோங்க. ப்ளவுஸோட ஹைட் அப்படிங்கிறது 16 இன்ச் இருக்குது சரிங்களா. 16 இன்ச் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு 1 இன்ச் வந்து குறைவாக தான் கேட்டிருந்தாங்க சரிங்களா. இந்த அளவு 16, எனக்கு 1 இன்ச் குறைவாக வேணும் அப்படின்னு கேட்டனால நம்ம 15 இன்ச் வந்து சரியான அளவு மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா 1.5 இன்ச் வந்து கீழ்ப்பக்கம் மடிச்சு அடிக்கிறதுக்காக சரிங்களா. மேல் பக்கம் 1/2 இன்ச்சு ஷோல்டர் தையலுக்காக தேவைப்படும். ஃபர்ஸ்ட் இந்த 1.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. கீழ்பட்டிக்காக 1.5 இன்ச்சை இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். ஸ்கேல் வச்சு இது மாதிரி லைன் போட்டுக்கலாம். ஒரு ஸ்கேல் அளவு வரும் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்டுங்கிறது 15 சொன்னோம் இல்லைங்களா. ஷோல்டருக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 15.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். 2 இடத்துல இதே போல் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பவுமே வந்து பேக் சைடில் எடுப்போம் சரிங்களா. அக்குள் டு அக்குள் எடுத்து நம்ம 2ஆக டிவைட் பண்ணிக்குவோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தீங்கன்னா 38 சைஸ் ப்ளவுஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம் சரிங்களா. 38 அப்படிங்கிற பொழுது நம்மளுக்கு 4 இன்ச் வந்து ஃபார்முலா அப்படியே ஆட் பண்ணுவோம். ஸோ 42 2ஆக டிவைட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 21 இன்ச்சு. அந்த 21 இன்ச்சு இந்த அக்குள் டு அக்குள் எடுக்கும் பொழுது இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பாருங்கள், இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்து மார்க்கிங் இருக்குது சரிங்களா. இந்த இடத்துல தையல் இருக்குது, அதே போல் இந்த இடத்துல தையல் இருக்குது சரிங்களா. தையல் டு தையல் செக் பண்ணும் பொழுது சரியாக நம்மளுக்கு 21 இன்ச் இருக்குது. அப்போ 10.5 இன்ச் அப்படிங்கிறது செஸ்ட் ரவுண்டு மார்பு சுற்றளவு சரியான அளவு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த அளவுகள் மாறுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஃப்ரண்ட் சைடில் கொக்கிப்பட்டி சைடில் இந்த மாதிரி செக் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து செக் பண்ணும் பொழுது, அதாவது அக்குள் வரைக்கும் சரிங்களா, இந்த கொக்கியோட கார்னர்லேருந்து அக்குள் வரைக்கும் அப்படிங்கும்போது 9.5 இன்ச்சு. இப்போ இந்த சைடு நம்ம எடுக்கும் பொழுது 1 இன்ச் வந்து ப்ளஸ் பண்ணிக்கணும் சரிங்களா. பேக் சைடில் எடுத்தோம் அப்படின்னா அப்படியே 2ஆக டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். முன்பக்கம் எடுக்கிறோம் அப்படின்னா 1 இன்ச் வந்து நம்ம ப்ளஸ் பண்ணிக்கணும். குறைஞ்சது 3/4 இன்ச்சாவது ப்ளஸ் பண்ணணும் சரிங்களா. இப்போ நம்ம வந்து 10.5 இன்ச்சு தான் சரியான அளவு மார்க் பண்ண போகிறோம். பேக் சைடில் 21 எடுத்தோம் இல்லைங்களா, அதில் 2ஆக டிவைட் பண்ணோம்னா 10.5. ஸோ 10.5 இன்ச் அப்படிங்கிறது நம்ம சரியான அளவு. உள்பக்கம் தையலுக்காகங்கிறது 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது ஃபோல்டிங்கில் இருந்து பார்த்திங்கன்னா சரியாக 10.5 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம்.
அடுத்து தையலுக்காக 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் லைன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரும். சரியான அளவுக்கு இது மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். தையலுக்கான அளவுகளுக்கும் இது மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது நெக் ரவுண்டு. நெக் ரவுண்டு தான் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். சரிங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஷோல்டர் லூஸ் வரும். சரிங்களா? அதை கொஞ்சம் கவனமாக வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த கொக்கிப்பட்டி சைட்லேருந்து இந்த மாதிரி டேப் வச்சுக்கோங்க. சரிங்களா? இது நேராக வச்சுட்டு இந்த கார்னர் எந்த இடத்துல கரெக்டாக வந்து மார்க்கிங் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக டேப்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் சரியாக வச்சுக்கோங்க. ஸ்கேலை இப்படி நகர்த்தி கிராஸாக வைக்கக்கூடாது. சரியாக நேராக வச்சுக்கோங்க. வைக்கும் பொழுது நம்மளுக்கு கரெக்டாக 2.5 இன்ச் இருக்குது. அப்போ 2.5 இன்ச்சு தான் இந்த ப்ளவுஸ்க்கு வச்சுருக்காங்க. 2.25 கூட வைக்கலாம். பட் ஏன் 2.5 இன்ச் வச்சுருக்காங்கன்னா பாருங்கள், ஷோல்டரில் 3 இன்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ ஷோல்டரில் அதிகப்படுத்திட்டு நம்ம நெக் ரவுண்டை வந்து குறைச்சிருக்காங்க. நெக் வித்தை குறைச்சிருக்காங்க. ஏன்னா ஷோல்டர் லூஸ் வராமல் இருக்கணும், நல்லா ப்ராடாக இருக்கணும் ஷோல்டர் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் 2.25 வச்சிங்கன்னா இதுலேயும் 2.25 வைக்கணும். ஏன்னா இந்த 1/4 இன்ச்சு நம்ம இந்த பக்கம் எடுத்துக்கிறோம். சரிங்களா? இதுலேயும் எக்ஸ்ட்ரா வச்சு இதுலேயும் எக்ஸ்ட்ரா வச்சோம்னா நம்மளுக்கு தையல் நகர்ந்துடும். இங்கே நான் வரக்கூடிய தையல் இந்த இடத்துல வந்துடும். ஸோ ஹாஃப் ஷோல்டர் அதிகமாயிரும், ஸ்லீவ் வந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ ஷோல்டர் வந்து ரொம்ப நம்மளுக்கு தின்னாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இந்த சைடு அகலத்தை வந்து அதிகப்படுத்திக்கலாம். இந்த சைடு வந்து குறுகலாக தான் வேணும், ஷோல்டர் லூஸ் வரக்கூடாது அப்படின்னா இந்த இடத்த நல்லா ப்ராடாக அகலமாக வச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், 2.25 வைக்கலாம். அல்லது இந்த பக்கம் 2.5 வச்சுட்டு இந்த பக்கம் 3 இன்ச் வைக்கணும். சரிங்களா? தையலுக்காக 3/4 இன்ச் அப்படிங்கிறது மாறாது. இப்போ நார்மலான ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 2.5 இன்ச்சு அப்படியே வச்சுக்கலாம். பட் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறது அப்படிங்கிறது கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். கேன்வாஸ் அப்படிங்கிறது எக்காரணத்தை கொண்டு எக்ஸ்பெண்ட் ஆகாது. ஸோ நான் வந்து 2.25 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக் வித்து 2.5 தான் இதில் இருக்குது. பட் 2.25 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா நான் 2.25 3 இன்ச்சுக்கு பதிலாக 2.25 இன்ச்சு தான் மார்க் பண்ண போகிறேன். இதில் வந்து 3 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா? நான் வந்து 2.25 இன்ச்சு தான் மார்க் பண்ண போகிறேன். ஸோ இந்த சைடு ஒரு 1/4 இன்ச் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த சைடு 1/4 இன்ச் மைனஸ் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு 2.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அதே 2.25 இன்ச்சு தான் மார்க் பண்ணுறேன். 3 இன்ச்சுக்கு பதிலாக 2.25. இப்போ அளவுகள் நம்மளுக்கு மாறாது. அடுத்தது 3/4 இன்ச்சு. 3/4 அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் தையலுக்காக. இந்த சைடு வந்து ஒரு 1/2 இன்ச் தேவைப்படும், இந்த சைடு வந்து 1/4 இன்ச் தேவைப்படும் நெக்லைன் ஸ்டிச்சிங்காக. சரிங்களா? ஏன் ஃபுல்லாகவே இந்த சைடு விட்டுருக்கீங்க 3/4 இன்ச் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம கட் பண்ணும்போது இதில் ஜாயிண்ட் ஆயிரும். சரிங்களா? அதுக்காக தான் நம்ம இந்த எந்த சைடு வேணாலும் இங்கிட்டு 1/4 இன்ச் விட்டு இங்கே நிறையும் விடலாம், இல்லை டோட்டலாக இந்த சைடே நம்ம 3/4 இன்ச்சும் விடலாம், நோ ப்ராப்ளம். சரிங்களா? இப்போது ஹாஃப் ஷோல்டர் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 6.25. அதை அப்படியே கொஞ்சம் கீழ்ப்பக்கமாக தள்ளி மார்க் பண்ணிக்கலாம். 2 இடத்துல மார்க் பண்ணியிருக்கோம். இதில் வந்து அளவுகள்லாம் இல்லை, கொஞ்சம் வந்து தோராயமாக மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா? கொஞ்சம் கீழே தள்ளி மார்க் பண்ணியிருக்கோம், லைன் ஸ்ட்ரைட்டாக வரணும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு ஆம்கோல் லென்த்து. ஆம்கோல் லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷோல்டர்லேருந்து நம்ம வந்து எடுக்கணும். சரிங்களா? ஷோல்டரோட பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஆம்கோல் லென்த்து பார்த்தீங்கன்னா ஷோல்டரோட தையல் இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? இந்த ஷோல்டரோட இந்த தையல்லேருந்து இப்படி கீழ்ப்பக்கமாக நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த இடம் வரும். சரிங்களா? கரெக்டாக இந்த இடத்துல மேட்ச் ஆகிற இடம் 5.25 இன்ச்சு. இந்த 5.25 இன்ச்சு அப்படியே நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கிறோம். கரெக்டாக வந்து 5.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண இடத்துக்கு லைன் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆம்கோல் ரவுண்டு வந்து நம்ம ட்ரா பண்ணணும். ஸ்கேல் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆம்கோல் ரவுண்டு ட்ரா பண்ணிக்கலாம். ஸ்கேல் இல்லைங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல சென்டரும் இந்த இடத்துல சென்டரும் மார்க் பண்ணிவிட்டு கிராஸ் வைஸில் 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரவுண்டு வந்து கரெக்டாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு இந்த மாதிரி மெஷர் பண்ணிக்கோங்க. 5.25 சொன்னோம் இல்லைங்களா? 5.25 சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணோம் இல்லைங்களா? சரியான அளவு அந்த இடத்துல சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. கிராஸ் வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ச்சு. இப்போ 3 மார்க்கிங்கையும் ஜாயின் பண்ணி இந்த ஸ்கேல் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இதே மாதிரி நீங்கள் ஃப்ரீ ஹேண்டாகவும் வந்து ட்ரா பண்ணிக்கலாம், ஸ்கேல் வச்சும் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? பேக் நெக். நெக்ஸ்ட் பேக் நெக் பாருங்கள், ஷோல்டர்லேருந்து இது மாதிரி டேப் வச்சுக்கோங்க. சரியாக பாருங்கள், 10.5 இன்ச் இருக்குது. சரிங்களா? 10.5 இன்ச் அப்படிங்கிறது பின் கழுத்து உயரத்தினுடைய அளவு. இப்போ 16 இன்ச் இங்கே ஹைட் எடுத்துருந்தோம் இல்லைங்களா? ஃபஸ்ட்டு அந்த 16 அப்படியே நீங்கள் வச்சுட்டு கூட அப்படியே வந்து நீங்கள் செக் பண்ணலாம். பாருங்கள் 10.5 இன்ச் இருக்குது. அப்போ பேக் நெக்கு 10.5ங்கிறத இதிலேருந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம்.
அந்த 10.5 இன்ச்சு பாருங்கள் அப்படியே நான் நோட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த இடத்துல அகலம் அப்படின்னு பார்த்தா இங்கே வந்து 2.25 இன்ச் மார்க் பண்ணோங்களா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 3 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கலாம். அப்போ தான் நெக் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கள், யூனிக் இது மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இது நம்மளோட விருப்பம், என்ன ஷேப் வேணும்னாலும் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். பட் நான் இதை வந்து கட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னு கேட்டால் நம்ம கேன்வாஸில் தான் கட் பண்ணி வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து நான் ஸ்ட்ரைட்டாக தான் கட் பண்ண போகிறேன். அடுத்து பாருங்கள், முக்கியமான விஷயம், ஆம்கோல் சைடில் நம்மளுக்கு சுருக்கங்கள் வராமல் இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்த வந்து செக் பண்ணணும். சரிங்களா? பாருங்கள், இந்த இடத்துல தையலுக்காக 1/2 இன்ச் விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இதுக்கும் கீழே இருக்குது, அதாவது நம்ம மார்க் பண்ண இடத்துக்கு கீழே இருக்குன்னு நினைப்போம். பட் நம்ம வந்து 1 இன்ச் குறைவாக தான் வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ அந்த 1 இன்ச்சை குறைச்சிட்டு இந்த மாதிரி பார்க்கும் பொழுது பாருங்கள், நம்மளுக்கு லைன் சரியான அளவு அப்படிங்கிறது இந்த இடத்துல வருது. சரிங்களா? ஸோ நம்ம இந்த இடத்துல தான் வந்து சரியான அளவு மார்க் பண்ணணும். ஃபஸ்ட்டு இந்த டாட் பிடிப்போம் இல்லைங்களா, டாட் பிடிக்கிற நேர் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த ஷோல்டர்லேருந்து சென்டர் வர்ற மாதிரி 5 இன்ச்சில் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ண இடத்துலேருந்து 5 இன்ச்சில் கரெக்டாக வந்து மார்க் பண்ணிட்டேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த சைடில் ஒரு 1/2 இன்ச் மேல் பக்கம், அதே போல் இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன்லேயும் 1/2 இன்ச் மேல் பக்கமாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம மார்க் பண்ண இடத்துல இது மாதிரி கிராஸ் போட்டுக்கலாம். அதே போல் இந்த சைட்லேயும். இப்போ பாருங்கள், இந்த கிராஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா சரியான அளவு இந்த இடம் இதெல்லாம் வந்து ஃபோல்டிங்கில் போயிடும். சரிங்களா? இப்போ நம்ம இதெல்லாமே வந்து ஃபோல்டு பண்ணிடுவோம். ஸோ நம்மளுக்கு இந்த அளவு சரியான அளவு கிடச்சிரும். இப்போ நம்ம பேக் பார்ட் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஹர்கட் கொடுத்து நம்ம வந்து ஃபோல்டு பண்ணிக்கணும். அதே போல் செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ண இந்த இடத்துல ஃபுல் ஹர்கட் கொடுத்துக்கலாம். சென்டர் தடிக்கிறதுக்காக இந்த இடத்துல ஒரு ஹர்கட் கொடுத்துக்கோங்க. ராங் சைடு வந்து மார்க் பண்ணிக்கலாம். அப்படியே பாருங்கள், லைட்டாக அந்த மார்க்கிங்கோட கரெக்டாக வந்து இது மாதிரி ஒரு ஃபோல்டு பண்ணி லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த அளவுகள் வந்து நம்மளுக்கு மாறாது. அதாவது நம்ம ஸ்டிச் பண்ணும் பொழுது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு. சரிங்களா? கரெக்டாக அந்த பதிஞ்சிருக்கக்கூடிய இடத்துல இது மாதிரி மார்க் பண்ணிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஸ்டிச் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பேக் பார்ட் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ லைனிங் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம வந்து லைனிங்கோடு சேர்த்து மெயின் கிளாத்தை கட் பண்ண போகிறோம். எப்போவுமே லைனிங்கை விட மெயின் கிளாத் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தது அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஸ்லீவ் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த ஃபோல்டிங்கையும் வந்து கட் பண்ணிக்கிறோம். ராங் சைடு பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம கட் பண்ண உடனே ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது பெட்டர். அதே போல் பேக் பார்ட்டையும் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கால் இன்ச் டு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதே போல் பேக் பார்ட்லேயும் நம்ம வந்து ராங் சைடு வந்து நோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டும் ஸ்லீவும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீடியோ வந்து செப்பரேட்டாக பார்க்கலாம். சரிங்களா? இந்த பதிவில் பார்த்திங்கன்னா பேக் பார்ட் மட்டும் நம்ம கேன்வாஸ் வச்சு எப்படி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கிளியராக பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா ராங் சைடு வந்து நான் நோட் பண்ணிக்கிட்டேன். மீதி இருக்கக்கூடிய பீஸை நம்ம பட்டிக்காக யூஸ் பண்ணிக்கிறோம். ப்ளவுஸ் கட் பண்ணது போக மீதி இருக்கக்கூடிய கிளாத்தை ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம கார்னர் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 6 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்க போகிறோம். சரிங்களா? சாரியினுடைய உள்குத்தில் இருந்து 6 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம இது மாதிரி மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த பீஸை வந்து அப்படியே நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பைப்பிங்காக. சரிங்களா? பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் பைப்பிங் வந்து நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். அடுத்து ஸ்லீவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து டிசைன் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இது ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா இந்த பீஸை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா?
என்னதான் நம்ம செப்பரேட்டாக வந்து அதில் ஜாயின் பண்ணினாலும் அந்த கலர் வித்தியாசம் வந்து கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா? அதனால் சாரியிலே எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். பாருங்கள், நெக்கோட அதாவது எவ்வளவு இன்ச்சஸ் இருக்குங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பீஸை கூட நம்ம கட் பண்ணிக்கலாம், வேஸ்ட் ஆகாமல். சரிங்களா? ஃப்ரண்ட் நெக் பேக் நெக்கோட லென்த்து எவ்வளவு அப்படின்ட்டு நம்ம அளவு ப்ளவுஸில் செக் பண்ணிவிட்டு அந்த இன்ச்சஸ் மட்டும் தேவையான அளவு நம்ம வந்து பீஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். மீதி இருக்கக்கூடிய பீஸை நம்ம டிசைனுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணும் பொழுது சாரியினுடைய அகலம் வந்து குறையும். சரிங்களா? ஒருவேளை உங்களுக்கு டிசைன்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னா சாரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிவிட்டு லைனிங் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிடுறது பெட்டர். இப்போது ஒரு ஸ்கேல் அளவில் கட் பண்ண பார்த்தீங்களா, அந்த பீஸ் பார்த்திங்கன்னா நம்ம பைப்பிங்காக யூஸ் பண்ண போகிறோம். இந்த பீஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ப்ளீட்ஸ் மாதிரி, சரிங்களா, அதாவது ஸ்லீவில் வந்து டிசைன்ஸ்க்காக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இருக்கக்கூடிய அளவுகளை அப்படியே 2ஆக டிவைட் பண்ணிக்கிறோம். 3 இன்ச் அகலம் இருக்குது. சரிங்களா? ஏன்னு கேட்டால் நம்ம 6 இன்ச்சில் வந்து கட் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ இப்போ 2ஆக டிவைட் பண்ணி நம்ம கட் பண்ணும் பொழுது 3 இன்ச் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது மாதிரி பீஸில் வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா பைப்பிங் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பைப்பிங் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட் பீஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ஒன்லி கிராஸ் பீஸ் மட்டும்தான் வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அதே போல் நீங்கள் ஸ்டிச் பண்ணுற அந்த ஃபுட் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நீடில் நகர்த்தி வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம நார்மல் இந்த மிஷின்லேயே வந்து நீங்கள் பைப்பிங் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நகர்த்தாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒன் சைடு ஃபுட் இருக்கும் பார்த்தீங்களா, லெஃப்ட் அண்ட் ரைட்டு, இடது பக்கம் ஃபுட் அல்லது வடது பக்கம் ஃபுட் இது மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த டபுள் ஃபுட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த சிங்கிள் ஃபுட்டை வந்து அதில் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். சரிங்களா? நார்மலாக நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதை விட அந்த மாதிரி ஒரு ஃபுட்டை எடுத்துகிட்டு சிங்கிள் ஃபுட்டை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா ஃபினிஷிங் நீட்டாக வரும். இதில் நீடில் நகர்த்திட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். நான் வந்து நீடில் வந்து நகர்த்தியிருக்கேன். சரிங்களா? பாருங்கள், நம்ம எப்படி மாற்றணும் அப்படின்னு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரூ இருக்கும். ஸ்க்ரூ அப்படி கழட்டிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வெளியில் எடுத்துடலாம். சிங்கிள் ஃபுட் டபுள் ஃபுட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதான் சிங்கிள் ஃபுட், லெஃப்ட் அண்ட் ரைட். சரிங்களா? இதனை கூட நீங்கள் அப்படியே சேஞ்ச் பண்ணி மறுபடியும் அதே மாதிரி செட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து நீடில் நகர்த்தி இருக்கனால நான் டபுள் ஃபுட் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களோட சாய்ஸ் தான் இது. சரிங்களா? நான் இருந்த மாதிரி அதே மாதிரியே செட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீடில் வந்து சென்டரில் இல்லாமல் கொஞ்சம் நகர்ந்து இருக்கும். அது மாதிரி நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ பைப்பிங்க்கு ஒவ்வொரு டைமும் நான் வந்து சிங்கிள் ஃபுட் எடுத்து செட் பண்ண தேவையில்லை. அதனால் நான் நகர்த்தி வச்சுருக்கேன். சரிங்களா? பாருங்கள், பைப்பிங் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச கிராஸ் பீஸில் வந்து சென்டரில் இது மாதிரி த்ரெட் பைப்பிங் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஒரு தையல் போட்டுக்கோங்க. த்ரெட் வந்து உருவிக்கிட்டு வராமல் இருக்க, சரிங்களா, நழுகாமல் இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அப்படியே எஜ்ஜிலேயே வந்து தையல் போட்டுக்கிறோம். அந்த நீடலுக்கும் இந்த ஃபுட்டுக்கும் இடையில நம்ம இந்த த்ரெட்டு வந்து நகரும்னு வைங்களேன். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். அந்த சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக இருக்கும். பட் ஆனால் பெரிய த்ரெட் நம்ம யூஸ் பண்ண முடியாது. நார்மல் த்ரெட் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் இதில். சரிங்களா? பெரிய த்ரெட் அப்படிங்கிறப்ப நம்ம கண்டிப்பாக சிங்கிள் ஃபுட்டு தான் யூஸ் பண்ணி ஆகணும். இது மாதிரி பைப்பிங் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஒரு டைம் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும் பொழுது ஒரு சுருக்கம் வருது அப்படின்னா கூட இந்த மெத்தடில் கண்டிப்பாக வராது. சிங்கிள் ஃபுட்டில் உங்களுக்கு சுருக்கங்கள் வருது அப்படின்னா கூட நீங்கள் மறுபடியும் ஒரு தையல் போடும் பொழுதே கண்டிப்பாக அந்த சுருக்கங்கள் வந்து வராது. சரிங்களா? பாருங்கள், இது சிங்கிள் தையல்லையே வந்து ஃபினிஷிங் நீட்டாக வந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்ம பைப்பிங் வந்து ரெடி பண்ணிட்டோம். எப்படி நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்ச பேக் பார்ட் எடுத்துக்கிறோம். கேன்வாஸ் அதே போல் எடுத்துக்கோங்க. 2.25 இன்ச் நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, நெக் விட்த்து மார்க் பண்ணிக்கோங்க. அகலம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா 3 இன்ச்சு, நீங்கள் 3.25 இன்ச்சு கூட மார்க் பண்ணிக்கலாம். நல்லா அகலமாக இருக்கும். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஹைட் அப்படிங்கிறது 10.5 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். 10.5 இன்ச்சு அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 3.25 இன்ச்சாகவே நான் மார்க் பண்ணிக்கிறேன். பேக் நெக்கு இது மாதிரி நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக் விட்த்து மேல் பக்கம் 2.25, கீழ்ப்பக்கம் 3.25, உயரம் 10.5 இன்ச் மார்க் பண்ணி கேன்வாஸ் வச்சு இப்போ நம்ம வந்து ட்ரா பண்ணிட்டோம். இப்போது எக்ஸ்ட்ரா 1 இன்ச் விட்டு கட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அவுட்லைன் கட் பண்ணிவிட்டு இப்போ உள்பக்கம் நம்ம மார்க் பண்ண இடத்த கட் பண்ணிக்கிறோம். இப்போ கேன்வாஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம லைனிங்கில் வந்து கரெக்டாக சென்டரில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக் வந்து நகராமல் இருக்கும், சென்டர் மாறாமல் இருக்கும். சரிங்களா? இப்போ
கேன்வாஸ் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு லைனிங்கோட உள்பக்கம் இது மாதிரி வச்சுக்கோங்க. சென்டர் ஆல்ரெடி நம்ம ஹேர்கட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதே போல் லைனிங்லேயும் ஹேர்கட் கொடுத்துருக்கோம். அதே போல் சென்டரில் அந்த பதிவு இருக்கும் சரிங்களா, அதனால் கரெக்டாக நம்ம சென்டர் நகராமல் வச்சுக்கோங்க, மாறாமல் வச்சுக்கோங்க. இது மாதிரி பின் போட்டுக்கலாம். கேன்வாஸ் கொஞ்சம் மாறி வச்சிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு நெக் வந்து மாறிடும் இல்லைங்களா. ஸோ சென்டர் ரொம்ப முக்கியம், கவனமாக வந்து இது மாதிரி பின் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம உள்பக்கம் எஜ்ஜிலேயே வந்து தையல் போட போகிறோம். கேன்வாஸோட உள் எஜ்ஜிலேயே இது மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இந்த மெத்தட் என்ன யூஸ் அப்படின்னா, நம்மளுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகாது, ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும், அதே போல் உடலில் அப்படியே பதிஞ்ச மாதிரி இருக்கும் சரிங்களா. நம்ம உடம்போடு அப்படியே பதிஞ்ச மாதிரி தூக்கல்கள் இல்லாமல் நீட்டாக இருக்கும். அதே மாதிரி அவுட்லைன்லேயே இது மாதிரி தையல் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்மளுக்கு தையல் விழுந்திருக்கு. இதை நான் வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன் சரிங்களா. இதுதான் நம்மளுடைய நெக்கு சரிங்களா. இப்போது இந்த இடத்துல பாருங்கள், பிசுறு பகுதி உள்பக்கம் வச்சுட்டு வெளிப்பக்கத்தில் த்ரெட் இருக்க மாதிரி வச்சுட்டு சரிங்களா. நீங்கள் சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி எது செட் ஆகுதோ அதை வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த சைட்லேருந்து யூஸ் பண்ணிக்கிறேன். வெளி சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு த்ரெட் இருக்கும், உள்பக்கம் பிசுறு இருக்கும், கவனமாக பார்த்துக்கோங்க. நம்ம மார்க் பண்ண அந்த இடத்துல அப்படியே வந்து வளைவுகள் அப்படியே வச்சுட்டு அப்படியே வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதில் வந்து நகரக்கூடாது சரிங்களா. உள்ளேயும் வெளியில் வர வாய்ப்பு இல்லை, உள்பக்கம் தான் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் கவனமாக பொறுமையாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதில் எந்த இடத்துலையும் நீங்கள் ப்ளீட்லாம் வந்து தேவையில்லை, அப்படியே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா நம்ம கிராஸ் பீஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோம். பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். இப்போது மேல் பக்கம் கரெக்டாக அது மாதிரி கட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மெயின் கிளாத் எடுத்துக்கலாம். இது மாதிரி மெயின் கிளாத் எடுத்துக்கோங்க. ரைட் சைடும் ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சுருக்கோம் சரிங்களா. நல்ல பக்கமும் இப்போது ஈவனாக இருக்கா அப்படின்னு எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து பின் போட்டுக்கலாம். லைனிங் ஃபுல்லாக கவர் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக அந்த எட்ஜிலேயே வந்து தையல் போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெளிப்பகுதியில் நம்மளுடைய பைப்பிங் இருக்கும், உள்பகுதியில் பிசுறுகள் இருக்கும் சரிங்களா. இதுவே சிங்கிள் ஃபுட்லேயும் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக பைப்பிங் மட்டும் வெளியில் தெரிகிறதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். ஏன்னா தையல் முன்ன பின்ன உங்களை அறியாமல் வந்திருந்தது அப்படின்னா அதை வந்து சரி பண்ணணும். ஸோ செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்பக்கம் இது மாதிரி 1/4 இன்ச் கேப் விட்டு கட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக வந்து ஹேர்கட் கொடுத்துருங்க. இது மாதிரி ஹேர்கட் கொடுத்துட்டு உள்பக்கம் டேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும் சரிங்களா. இப்போ பாருங்கள், எந்த ஒரு சுருக்கங்களும் வராது. அதே போல் ஃபினிஷிங் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீட்டாக இருக்கும் சரிங்களா. இதுதான் கேன்வாஸ் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கும் நார்மலாக நம்ம கிராஸ் பீஸ் வச்சுக்கு நம்ம டேர்ன் பண்ணுறதுக்கும் உள்ள வித்தியாசம் சரிங்களா. பாருங்கள், ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்கும். இப்போது பேக் பார்ட் மட்டும் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த பதிவில் ஃப்ரண்ட் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஸ்லீவ் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கிளியராக பார்க்கலாம். நம்ம பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற சிம்பிளை